எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேம் 1ல் இருக்கிற கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 இதுக்கு போட்டோம். இது வந்து 3வது லெசன், யூனிட் 1ல் 3வது லெசன் ஹாப்பி அண்ட் சேடுங்கிற பாடம். ஸோ வந்து இப்போ வந்து நியூ சிலபஸ் 2026 நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஹாப்பி அண்ட் சேட். ஸோ நமக்கு வந்து ஒரு சாங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு கீழே வந்து கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் இன் த கிரிட். ஸோ நமக்கு சுற்றி நமக்கு நிறைய வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஹாப்பி, ஆங்க்ரி, சேட், ஸ்கேட், ஹங்க்ரி, தர்ஸ்டி, டயர்ட், ஸ்லீப்பி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணிட்டோம். ஸ்லீப்பி, ஹாப்பி, ஸ்கேட், ஹங்க்ரி, சேட், டயர்ட், ஆங்க்ரி. ஸோ இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கஸ் இன் குரூப்ஸ், ரைட் வாட் ஈச் ஒன் ஃபீல்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து ஹாப்பி, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ரெண்டாவது பாருங்கள், டேவிட் இஸ் ஆங்க்ரி. ஸோ வந்து கோவமாக இருக்கான், அதை நம்ம என்ன போட்டிருக்கோம், ஆங்க்ரின்னு போட்டிருக்கோம். அடுத்து மாலா இஸ் டயர்ட். ஸோ உடம்பு சரியில்லை, அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அடுத்து 4th ஒன் பாருங்கள், ரீனா இஸ் ஹாப்பி. ஸோ இதை 4 என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எப்படி எழுதணும்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எப்படி நம்ம ஏபிசிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்யும், அந்த லைனில் வந்து நம்ம எழுதணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட் பாருங்கள், நமக்கு என்ன லெட்டர் வரும், எக்ஸைட்டட், இ வரும். ஸோ எக்ஸைட்டட். அடுத்து வந்து ஹாப்பி, அடுத்து வந்து இல், அடுத்து 4வது வந்து லாஸ்ட், அடுத்து 5வது வந்து ரூட், 6வது வந்து சேட். ஸோ நம்ம வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதியிருக்கோம். நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், மை வேர்ட் பேங்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் என்ன செய்யணும்னா, நம்ம டிக்ஷனரியில் பார்த்து அதோட நம்ம மீனிங் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தலாம். பாருங்கள், நமக்கு இதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்னிப் கொடுத்துருக்காங்க, அடுத்து ட்ரெம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்னிப்னு அப்படின்னா டு ஸ்மெல் ஆர் ப்ரீத் இன் த்ரோட் த நோஸ் வித் எ சவுண்ட். ஸோ ஸ்னிப்புக்கான ஆன்சர் தான் நம்ம மொத்தம் 3 லைன் எழுதியிருக்கேன்னா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து எழுதிக்கோங்க. டு ஸ்மெல் ஆர் ப்ரீத் இன் த்ரோட் த நோஸ் வித் எ சவுண்ட். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு 6 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ட்ரெம்பிளுக்கான ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன். 6 மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம்னா அதை தான் நீங்கள் எழுதணும். டு சேக் ஃப்ரம் ஃபியர். ஸோ ட்ரெம்பிளுக்கு நேராக நீங்கள் என்ன எழுதணும், டு சேக் ஃப்ரம் ஃபியர். சரியா, பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீட் த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வெரி, தேர், ஓவர், ஹவுஸ், டவுன், மவுஸ், பைட்ஸ், நாய்ஸ், எல்ஸ், ஃபைன், தட். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, அது ரீட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் வால். ஸோ நம்ம என்ன செய்யணும், ரீட் பண்ணி நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வேர்ட்ஸ் நமக்கு ஒரு வால் மாதிரி கொடுத்து அதில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த வேர்ட்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்க அந்த சாங்கில் வந்து வருது. ஸோ நமக்கு எங்கெல்லாம் வருது அப்போ என்ன செய்யணும், நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துலாமா. ஸோ வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதை செஞ்சுக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. மவுஸ் எங்கெல்லாம் மவுஸ் வருதோ அங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. வெரி எங்கெல்லாம் வருதோ அங்கே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஓவர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேயார் எங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு தேயார் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு தேயார், அந்த தேயாரில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓவர்லாம் எங்கே இருக்கோ ஸோ அங்கே எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹவுஸ்ன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹவுஸ், HOUSE ஹவுஸ். அடுத்து நாய்ஸ், NOISE நாய்ஸ். அடுத்து இன்னொன்று வந்து எல்ஸ், ELSE எல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து பண்ணிக்கோங்க. அடுத்து பைட்ஸ், PITS இருக்குல்ல பார்த்தீங்களா, பைட்ஸ். ஸோ அங்கே எங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுன், DOWN எங்கே வந்துருக்குன்னு பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மவுஸ் வந்தாலும் சரிதான். அடுத்து ஃபைண்ட் எங்கே வந்துருக்கோ அது. அடுத்து TKCAT தட். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க, சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ நம்ம வந்து அதுக்கு நமக்கு வந்து ஒரு ட்ராயிங் வரைய மாதிரி, வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி ட்ராயிட். ஸோ உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ட்ராயிங் பண்ணி சொல்லியிருக்காங்க. ட்ராயிங் பண்ணி இந்த இடத்துல வந்து கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்து
அடுத்து பாருங்கள் நமக்கு ஒரு வில்லேஜ் ஃபேர் மாதிரி கொடுத்து நமக்கு திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த பையன் ஆங்கிரியாக இருக்கான், அந்த பொண்ணு ஹாப்பியாக இருக்கான், இன்னொரு குட்டி பையன் வந்து சேடாக இருக்கான், இன்னொன்று அந்த முயல் பார்த்து என்ன செய்கிறான் சர்ப்ரைஸாக இருக்கான். ஸோ இதெல்லாம் அடுத்து இன்னொரு பொண்ணு எக்ஸைட்டடாக இருக்கா, இன்னொரு பொண்ணு ரொம்ப டயர்டாக, ஒரு பையன் டயர்டாக இருக்கான், ஒரு பொண்ணு வந்து அந்த புலியை பார்த்து பயப்படுதா ஸ்கேடு, அடுத்து இன்னொரு பையன் வந்து காமாக இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ். ஸோ இப்போ அதை வச்சு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் டைம். மீரா வாஸ் டேஷ் டு see a kitten. மீராங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பார்க்கு போகும்போது அங்கே என்ன இருக்குது, பூனை இருக்குது. ஃபஸ்ட் இந்த பூனை என்ன செய்யுது, மீராவை பார்த்து பயப்படுது. அதுக்கடுத்து மீரா என்ன செய்கிறா, அந்த பூனை பயப்படுறதை பார்த்து கொஞ்சம் கவலைப்படுதா, அப்புறம் அதை இது பண்ணுறா. ஆனால் அந்த பூனைக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன்னா அதுக்கு வந்து பசி இருக்குது. ஸோ என்ன செய்கிறா, மீரா என்ன கொடுக்கானா அந்த பூனைக்கு மில்க் கொடுக்கா. ஸோ மில்க் கொடுத்தோன்னே அது என்ன செய்யுது, அந்த குட்டி பூனை அவகிட்ட வந்து வருது. உடனே அதுக்கிட்ட அவ கூட கொஞ்சம் அட்டாச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறா, தலையை வந்து அப்படி மெதுவாக தடவி விடுதா. ஸோ என்ன செய்கிறாங்க, அடுத்து மீராவும் அந்த குட்டி பூனையும் என்ன செய்கிறாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து கதை. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. fill in the blanks. மீரா வாஸ் டேஷ் டு see a kitten. மீரா வந்து அந்த பூனையை எங்கே வச்சு பார்த்தான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே வச்சு பார்த்தா பாருங்கள், மீரா வாஸ் டேஷ் டு see a kitten. ஸோ கிட்டன் பார்த்தோன்னையும் அந்த பூனைக்குட்டியை பார்த்தோன்னு மீரா என்ன செஞ்சால் ஹாப்பி ஆனா. ஸோ ஃபஸ்ட் ஒன்னில் ஹாப்பி எழுதிக்கோங்க. அந்த கிட்டன் லுக்குடு டேஷ். அடுத்து வந்து அந்த பூனைக்குட்டி வந்து மீராவை பார்த்தோன்னு முதல்ல என்ன செஞ்சிச்சு, பயந்துச்சு. ஸோ என்ன எழுதணும், ஸ்கேட், SCARED, ஸ்கேட் எழுதிக்கோங்க. அது பயப்பட பார்த்துட்டு மீரா என்ன பண்ணால் கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் கவலையானா. ஸோ சேட் ஆகிட்டா, ஏன்னா நம்மளை பார்த்து பூனை பயப்படுதுன்னு சொல்லி சேட் ஆகிட்டா. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து SAD, சேட். ஸோ ஆன்சரை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த பிக்சர். ஸோ பாருங்கள், ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ த கேர்ள்ஸ் ஃபீல்ஸ் ஹாப்பி வென் சி டேஸ். ஸோ வந்து செஸ் விளாடுறாங்களா, ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்களா, அண்ணன் ஆன்சர் நமக்கு வரும் மீட் ஹர் ஃப்ரெண்ட். ஸோ கிடிச்சுக்கோங்க. அது செகண்ட் ஒனில் த பாய் ஃபீல்ஸ் சேட் வென் ஹி டேஸ். ஸோ அவன் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கானா, அவனுடைய பெண்ணை வந்து மிஸ் பண்ணியிருக்கானா, படத்தை பார்த்து சொல்லுங்கள், மிஸ்ஸஸ் ஹிஸ் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டான். அது தேர்ட் ஒன் பாருங்கள், இந்த கேட் ஃபீல்ஸ் கேட் வென் இட் டேஸ். ஸோ வந்து அந்த கேட் என்ன செய்யுது, பயந்து போய் கீழே வந்து ஒளிஞ்சிருக்கு. எதுக்காக ஒளிஞ்சிருக்கு, அது வந்து வாழை பார்த்து அந்த ஜம்ப் பண்ணுறதுக்காக ஒளிஞ்சிருக்கா, இல்லாட்டி டாக்கை பார்த்து ஒளிஞ்சிருக்கா, நமக்கு டாக்கை பார்த்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ சீஸ் எ டாக். ஸோ ஆன்சரை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு டு யூ ஃபீல் டுடே, டிக் அண்ட் ரைட். ஸோ வந்து நீங்கள் இன்றைக்கி எப்படி ஃபீல் ஆகுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி, அடுத்து ஆங்கிரி, அடுத்து வந்து நம்ம ரொம்ப அழுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து எக்ஸைட்டட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மூடில் இருக்கீங்களோ அது வந்து நம்ம ஹாப்பியாகவே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ ஆம் போட்டு டேஷ் விட்டுருக்காங்களா, அதில் உங்களோட நேம் எழுதிக்கோங்க. ஐ ஃபீல் ஹாப்பி டுடே. ஸோ HAPPY, ஹாப்பி டுடே. ஃபஸ்ட் ஒன்றில் மட்டும் உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க, செகண்டில் ஹாப்பின்னு போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்க் அண்ட் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்டு கைண்ட் இட். ஸோ வந்து நமக்கு ஒரு 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த பிக்சரில் வந்து ரொம்ப வந்து உதவி செய்கிற மாதிரியும் இருக்குது, அதுக்கடுத்து வந்து கருணை உள்ளத்தோடு இருக்குது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்குட்டியை வந்து அவன் அடிக்கான். இது வந்து உதவி பண்ணுறதா இல்லை, ஒன்றும் அப்போ அது ராங் வராது. செகண்ட் ஒன்றில் பாருங்கள், இப்போ ஒரு குட்டி ஒரு குருவி இருக்குது, அது மேலே என்ன செய்யறான், கல் தூக்கி எறிதான், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஸோ அது நமக்கு வராது. அப்புறம் லாஸ்ட் எது ரைட்டு, இந்த வந்து புறாவுக்கு வந்து ஒரு குருவிக்கு வந்து உணவு கொடுக்கான், அன்போட உணவு கொடுக்கா. ஸோ அதுதான் கரெக்ட். ஸோ லாஸ்ட் ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட் டு யூ டூ வென் யூ see an injured animal. ஸோ ஒரு அனிமலுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு இருந்துச்சா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐ வில் டேக் த அனிமல்ஸ் டு ஹாஸ்பிட்டல். ஸோ என்ன செய்வோம், நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். ஐ வில் பிரிங் மை பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸை நம்ம கூட்டு போவோம். ஐ வில் வால்க் அவே. ஸோ நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஐ வில் டேக் த அனிமல்ஸ் டு ஹாஸ்பிட்டல். ஸோ என்ன செய்யணும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த அனிமலை வந்து கூட்டிகிட்டு போகணும். அதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, ஃபன் வித் சவுண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ see a star, ஐ பிரைட் ஸ்டார் இன் த ஸ்கை, ஐ see a car. ஸோ நமக்கு ஒரே ரைமிங்கில் வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்க எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர்ட் ஹேண்டு. ஸோ வேர்ட் ஹேண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் டைமில் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். நேம் 3 திங்ஸ் யூ see in the பிக்சர். நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்த்தலாம்.
பாருங்கள் நேம் 3 திங்ஸ். ஸோ நமக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குது, டாக் இருக்குது, கார் இருக்குது, அப்புறம் ஒரு காட் இருக்குது, அடுத்து ஒரு ட்ரீ இருக்குது, ஸ்டார் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள், கார், ட்ரீ, டாக். ஸோ 3 எழுதியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேறு உங்களுக்கு நீங்கள் ஸ்டார் கூட எழுதலாம். ஸோ அது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். அடுத்து பப்பி இஸ் இன் த டேஷ். ஸோ பப்பி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பப்பி எங்கே இருக்குது, அந்த காருக்குள்ளே இருக்குது. ஸோ என்ன எழுதிக்கோங்க, கார், CAR. அடுத்து தேர்ட் ஒன், வேர் இஸ் த காட். காட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது, காருக்கு முன்னாடி இருக்குது. முன்னாடி இருக்குது நம்ம என்ன போடுவோம், இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கார் ஃபஸ்ட் ஒன்னா டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், ஒய் இஸ் த டாக் பார்க்கிங் அட் த கார். ஸோ வந்து நமக்கு ஒரு டாக், பெரிய டாக் இருக்குது, அது எதுக்கு நான் அந்த காரை பார்த்து குறைக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன் குறைக்குது, பிகாஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு பப்பி இஸ் இன் த கார். ஒரு குட்டி நாய்க்குட்டி வந்து அந்த காருக்குள்ளே இருக்குது. ஸோ அதை பார்த்து அந்த பெரிய நாய் வந்து என்ன செய்யுது, குறைக்குது. இதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஒன்றை டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து ஹவு டு ஐ ஃபீல். இது வந்து யூனிட் 1ல் 4th லெசன். இதற்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.